திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 14ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்டமம் அவிட்டம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சூலம், திதி வளர்பிறை பிரதமை, கரணம் பவம், வாரசூலம் மேற்கு, பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷம். தொழில் லட்சியங்கள் அல்லது தொழில் டார்கெட்டுகள் இலக்குகளை மிக எளிதாக தெளிவான திட்டங்கள் மூலம் அடைந்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள். கிடைத்த வருமானத்தையும் லாபத்தையும் சிறப்பாக முதலீடுகளிலும் செலவு செய்வீர்கள். அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் செயல்பாட்டு திறன் மேலோங்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் ஆதரவு உண்டாகும். குடும்பத்தில் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் அங்கத்தினரிடையே உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு உயரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளை எல்லாம் அவர்கள் அனுசரித்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக இரு பிரிவினரும் தங்களை அர்ப்பணிப்பார்கள். ரிஷபம். தொழில் சார்ந்த தெளிவான திட்டங்கள் உங்களின் வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். உங்களுடைய துரிதமான செயல்களும் துணிவான முடிவுகளும் உங்களுடைய திட்டங்கள் வகுப்பதிலும் வெற்றிகள் பெறுவதிலும் மிக பங்கு பெறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல வருமானங்களும் உண்டாகும். அது சில மாற்றங்கள் மூலம் அந்த லாபத்தை நீங்கள் அதிகரிப்பீர்கள். சாதுரியமான பேச்சுகள் மூலம் இழுபறியான செயல்களை எல்லாம் இன்று செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு உண்டாகும். கோபதாபங்களை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டி வரும். அவர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. கல்வி மாணவர்கள் சிறிது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். தொழில் செய்யும் பெண்களுக்கு போட்டிகள் நிறைந்த உலகில் நீங்கள் சிறிது உஷாராக இருக்க வேண்டியிருக்கும். மிதுனம். நீங்கள் செய்கிற முயற்சிகள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் எல்லாமே உங்களோட தொழிலில் நல்லா இருக்க போகுது, நல்ல வெற்றியை தரப்போகுது. அதனாலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் ஆதரவு இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு அனுசரித்து நடப்பார்கள். உங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் என்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக உங்களுடைய திறமைகளையும் விருப்பங்களையும் தியாகம் செய்யும் நாள். வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்களும் சக ஊழியர்களும் அனுசரணையாக இருப்பார்கள். கடகம். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள் வரும். அவற்றையெல்லாம் உங்களுடைய ஆளுமை பேச்சினாலும் அனுபவத்தினாலும் நீங்கள் அதையெல்லாம் தக்க தெரிந்து இன்று வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில்
உங்களுக்கு தனிமையாக இருப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய ஆளுமைத்திறனை காண்பித்து எல்லோரிடம் சகஜமாக பழகாமல் இருந்து விடாதீர்கள். எல்லோரிடம் சகஜமாக பழகியிருந்தாலே இன்று உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும் நாள். நட்பு வட்டங்கள் விரிவடையும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இன்று சிறப்பாக செயல்படும் நாள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்கள் நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களிடம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். சிம்மம், இன்று மனம் ஒரு பதற்றமாகவே இருக்கும். வேலைகளில் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில குழப்பங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரிடம் சகஜமாக பழகி பேசியிருந்தால் என்ற குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரர் ஆதரவு உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாகவே செயல்படும் நாள். பெண்களை பொறுத்தவரையில் தனிமையை தவிருங்கள், நண்பர்களுடன் பழகுங்கள், உறவினர்களுடன் பழகுங்கள். உங்களுடைய மனப்பதட்டங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கலாம். தேவையற்ற சிந்தனைகள் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை உண்டாகும். கன்னிராசிக்காரர்களை தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் நீங்கள் தொழிலில், வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல வெற்றிகளை பெறலாம். தேவையற்ற வேலைகளை இழுத்து போட்டு செய்வதும் பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆகவே இன்று நீங்கள் உங்களுடைய வேலைகளின் வளர்ச்சிக்கான எண்ணங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அனைவருடைய ஆதரவு உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்களும் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் நாள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப பெண்களுக்கு குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களிடையே உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் உயரும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் இலக்குகள், லட்சியங்கள், டார்கெட்லாம் இன்றைக்கி ஈஸியாக ரீச் பண்ண போகிறீங்க. அதற்கு உங்களுடைய துரிதமான செயல்களும் துணிவான முடிவுகள் எல்லாம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்குங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய விஷயத்துலேயும் வாழ்க்கை துணை விஷயத்துலேயும் அவருடைய மனசறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செய்ய போகிறீங்க. அதனால் அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில கடின உழைப்பு தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்பில் ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டிய சூழ்நிலை. பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடுங்க. அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப சுமை கூடும். நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு வீண் விமர்சனங்கள், பழிகள் இதெல்லாம் வந்து சேரும். அதையெல்லாம் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் காதிலே மட்டும் விட்டு வையுங்கள். உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விருச்சிக ராசினருக்கு இன்றைக்கி உங்கள் தொழில் நீங்கள் வெற்றி பெறணும், உங்கள் தொழிலில் வருமானம் அதிகரிக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே டூல் தெளிவான திட்டங்கள். திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக போகும். வடிவசம் பண்ணி பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ணாதீங்க பாருங்க. அது மாதிரி நல்ல திட்டங்கள் மூலம் உங்களுடைய தொழிலை முன்னேற்றலாங்க. அதிகாரிகள் ஆதரவு இருக்குங்க. அரசு உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். தந்தை போன்ற பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். சகோதரோட சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும்.
பொறுமையாக இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் விருப்ப பாடங்களில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் தங்களுடைய மதிப்பெண்களை பெறுவதற்கு நல்ல செயல்பாடுடன் இயங்குவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். குடும்ப பெண்களாக இருந்தால் அது அவர்கள் குழந்தைகளுக்காகவே அதை அர்ப்பணிப்பார்கள். குழந்தைகளின் விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று அவர்கள் பயன்படுவார்கள். சக ஊழியர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலையில் எதிர்பாராத பாராட்டுகளும் பதவிகளும் கிடைக்கும் நாள். தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் இன்று செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கப் போகிறது. அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சில சமயங்கள் உங்களுக்கு பிடித்தமான அதிகாரிகள் மாற்றங்கள் உண்டாகும். வேலைகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்ந்து மலரும் நினைவுகளாக இந்த நாளை கழிப்பீர்கள். தந்தை போன்ற பெரியவர்களின் ஆதரவு உண்டாகும். ஆசைகள் உண்டாகும். சகோதரனின் ஆதரவு உண்டாகும். தாய்வழி ஆதரவுகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். இருந்தாலும் பின்னால் அது சரியாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு தெளிவான திட்டமிடுதலுடன் படிக்கிறேன், அது வெற்றிகரமாக அமையும். கல்லூரி மாணவர்களுக்கு சில கடின உழைப்புகள் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கணவர் சொல்படி கேட்டு நடந்தால் இந்த நாள் இனிய நாள். மகரம், வேலை செய்கிற இடத்துல வேலைக்காரங்க எதுக்காக வேலை செய்கிறாங்களே, நீங்கள் உங்களுடைய ஆளுமை திறன், அதிகாரமான போக்கு, இதனால் உங்கள் காரியங்கள்லாம் வெற்றிகரமாக சாதிக்க போகிறீங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அந்த கண்டிப்பும் கவனிப்பும் எல்லாருடைய மனதில் இருப்பதனால நல்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் தந்தை போன்ற பெரியவர்களின் ஆசைகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்துடன் சிறு அல்லது பெரிய பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பள்ளி மாணவர்களுக்கு சில முயற்சிகள் தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள். விரும்பிய பாடங்களை எடுத்து படித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் தேவைப்படுகிறது. முயற்சியுடன் செய்யும் எந்த காரியமும் நல்ல வெற்றியை தரும். அது குழந்தைகளின் விருப்பங்கள் நிறைவேற்றுவதாக இருக்கும் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சேமிப்பை உயர்த்துங்கள். கும்பம், தொழிலில் வியாபாரம் வணிகம் எல்லாம் வெற்றிகரமாக நடக்குங்கள். லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் நண்பர்கள் கூட்டு முயற்சிகள், கூட்டாளிகளின் பங்களிப்பு என எல்லாமே என்று உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வணிகத்தில் சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெண்களின் ஆளுமை அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு பயணங்கள் குடும்பத்துடன் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிடுதலுடன் செயல்படும் பொழுது சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரவு இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். குழந்தைகளுக்காக உங்களுடைய காலத்தையும் பணத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பீர்கள். மீனம், இன்று தொழில் வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை கூடும். கடின உழைப்புகள் தேவைப்படும். செய்த வேலையை திரும்ப செய்ய வேண்டி வரும். மனசு ஒருமுகப்படுத்தி வேலை செய்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எதிரிகளை கண்டெடுத்து களையெடுப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர் ஆதரவு உண்டாகும். குழந்தைகளின் முயற்சிகளை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள். கணவர் சொல்படி கேட்டு நடந்தால் என்று அல்லது வாழ்க்கை துணையின் பேச்சு கேட்டு நடந்தால் என்று இந்த நாள் நன்றாக இருக்கும்.
மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படலாம். கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது கடின உழைப்பும் அதிக முயற்சியும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் இன்று சுயசார்பற்ற சிந்தனைகளோடு செயல்பட்டால் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது கணவனுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அவருடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நன்றாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் அது உதவுவது போல் இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் உள்ள பெண்களுக்கு நண்பர்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.